மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் தலைமறைவானதாக கூறப்படும் நிலையில் ஹேமந்த் சோரனின் வீடு ராஜ்பவனை சுற்றி 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, எந்தெந்த பகுதிகளில் இந்த தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது, என்ன காரணத்திற்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது? வணக்கம். ஜனவரி 20ஆம் தேதி நில மோசடி வழக்குடன் தொடர்புள்ள சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றச்சாட்டு குறித்து ஜார்க்கண்ட் முதல்வரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவருமான ஹேமந்த் சோரனிடம் அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டனர். இதனை தொடர்ந்து அவரிடம் மீண்டும் விசாரணை மேற்கொள்ள அழைப்புலையை அமலாக்கத்துறையை அனுப்பியிருந்தது. இதனை அடுத்து அவர் ஜனவரி 31ஆம் தேதி பிற்பகல் 1 மணி அளவில் ராஞ்சியில் உள்ள தனது இல்லத்தில் தன்னிடம் விசாரணை மேற்கொள்ளலாம் என அமலாக்கத்துறை மின்னஞ்சல் அனுப்பியிருந்தார். இதனிடையில் அமலாக்கத்துறை அவருடைய டெல்லி இல்லம் மற்றும் பல்வேறு பகுதிகளிலும் சோதனை மேற்கொண்டிருந்தார்கள். திட்டமிட்டபடி செயலாக பார்க்கப்படுவதாக அவர்கள் கட்சி தொண்டர்கள் ராஞ்சியில் பல்வேறு இடங்களில் மாநிலத்தில் பல்வேறு பகுதியில் பேரணியிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தார்கள். இதனை கருத்தில் கொண்டு தற்போது ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனின் வீடு, ராஜ்பவன் அதாவது ஆளுநர் மாளிகை மற்றும் ராஞ்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகம் ஆகியவற்றை 100 மீட்டர் சுற்றளவில் 144 தடை உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.